Hi friends, welcome to Samria channel. Big Boss Season 9 Episode 15. பின்னாடி வந்து உங்களுக்கு பட்டாசு சத்தம் கேட்டுட்டே இருக்கும். எஸ், இன்னைக்கு தீபாவளி. ஸோ ஹாப்பி தீபாவளி டு எவ்ரி ஒன். எல்லாரும் சேஃபா நிறைய ஸ்வீட் சாப்பிட்டுட்டு கொஞ்சமா பட்டாசு வெடிச்சு ஜாலியா கொண்டாடுங்க. எபிசோட் 15 பத்தி ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா பாத்துடலாமா? அப்சரா வந்துட்டு எவிக்ட் ஆகி போனதுதான் இன்னைக்கு ஷோவோட ஹைலைட். அது இல்லாம நான் சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா ஃபன் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தா வினோத் அண்ட் திவாகர் இவங்களோட காம்போ ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு விஜய் சேதுபதி சார் வந்து இதை சொல்லிட்டாரு நேற்று எபிசோட்ல. ஸோ அது பற்றின ஒரு ஃபன் எபிசோட் போச்சு. அதுக்கப்புறம் சீரியஸ் டாக்கிங் அப்படின்னு சொன்னால் அந்த சாப்பாட்டில் உப்பு போட்ட மேட்ரு வந்து வெளியில் வந்துச்சு. பட் அதுக்கு வந்து விஜய் சேதுபதி ரொம்ப கடுமையாக எந்த விஷயத்தையும் சொல்லலை. அதாவது இனிமேல் இது ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு வார்னிங்கும் கொடுக்கல. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா கமருதீன் அண்ட் ஆதிரையோட ஒரு சின்ன ஃபைட், அதில் அரோரா பண்ண குழப்பம், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. அண்ட் இது நடுவில் வந்து பார்வதி என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ள போகலாம். ஃபன்னா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே வினோத் அண்ட் திவாகர் அவங்களோட காம்போ இருக்கு இல்லையா, ஸோ அவங்கள பத்தின மீம்ஸ் வெளியில என்னென்ன வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னாரு. இவங்களுக்கு வந்து இதை பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டதுனால இனிமே வரப்போற எபிசோட்ஸ் வந்து எப்படி இருக்கும், இவங்க வந்து வேணுட்டே கண்டென்ட்டா இதை கிரியேட் பண்ணுவாங்களா, இந்த காம்போ வந்து இப்போ இனிமே ஆர்கானிக்கா இருக்குமா, அவங்க பண்ற விஷயங்கள் வந்துட்டு இனிமே ஃபன்னா இருக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கு டவுட் தான். திவாகர் வந்துட்டு இந்த மாதிரி கேமரா பிரசன்ஸ்க்காகவே சுத்துற ஆளு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு காம்போ வந்து ஃபன்னா போயிட்டு இருக்கு, மக்கள் இதை ரசிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சா வாண்டடா இதை வச்சு கண்டென்ட் பண்ணுவாரோ திவாகர் அப்படிங்கிறது வந்து ஒரு யோசனையான காரியமா தான் இருக்கு. ஸோ இது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இனிமே வர அவங்கள பத்தின ஃபன் மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நேச்சுரலா வருமா அப்படிங்கிறது தான் வந்துட்டு தெரியல. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா துஷாரோட கேப்டன்சி பத்தி தான் பேசினாங்க. துஷாரோட கேப்டன்சிக்காக துஷாரை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணாங்க. நான் அவரை பத்தின என்ன குறைகள் இருக்கு அப்படின்னு சொன்னப்போ பார்வதி தான் எழுந்து முதல்ல சொன்னாங்க, இந்த மாதிரி நான் ஸ்லாப்ல உட்காரேன் கிச்சனுக்குள்ள வரேன் அப்படின்னப்போ என்னை வந்துட்டு திட்டினாரு. அதாவது மத்தவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து துஷார் தலையாட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி பார்வதி ஒரு விஷயத்த எடுத்து வச்சாங்க. அது உண்மைதான். துஷார் வந்து பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு தலையாட்டிட்டு தான் இருந்தாரு. பார்வதியை கிச்சனுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொன்னது தப்பு தான். அண்ட் அவங்க எல்லாரும் சாரி கேட்க சொன்னப்போ நீங்க சாரி கேட்டுதான் ஆகணும்னு அவங்களை டார்ச்சர் பண்ணதும் தப்பு தான். அண்ட் பார்வதி ஸ்லாப்ல ஏறி உட்கார்ந்ததும் தப்பு தான். ஏன்னா வந்து அது ஒரு காமன் பிளேஸ் இல்லையா. அண்ட் அவங்க ரீசன்ஸும் கொடுக்குறாங்க, நாங்க வந்து சமைக்கிறோம் நாங்க, ஸோ அந்த இடத்துல நீங்க உட்காரக்கூடாதுன்னு சொன்னப்போ அதுக்கு பார்வதி கேட்டு இறங்கி இருக்கணும் தான். ஸோ அது பண்ணாதும் தப்பு தான். ஸோ அதை வந்து வார்ன் பண்ணாரு விஜய் சேதுபதி அவர்கள். அண்ட் பார்வதியும் வந்துட்டு நீங்க அந்த ஸ்லாப்ல உட்கார்ந்தது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஆஃப் பண்ணி உட்கார வச்சுட்டாரு. அடுத்து பாத்தீங்கன்னா சாப்பாட்டுல உப்பு போட்ட விஷயத்த பத்தி சீரியஸா பேசுவாங்க அப்படின்னு நினைச்சா ஓகே, அந்த டாபிக் வெளியில வந்துச்சு. அந்த டாபிக்கும் வந்து எப்படி வந்துச்சுன்னா வியானா அண்ட் சுபிக்ஷா வந்து கொண்டு வந்தாங்க. எங்க சாப்பாட்டுல உப்பு போட்டாங்கன்னு நாங்க போயிட்டு துஷார் கிட்ட சொல்லும் பொழுது அதுக்காக அந்த கம்ப்ளைண்ட் அவர் வந்து பெருசா எடுத்துக்கல, பெருசா ரியாக்டும் பண்ணல அப்படின்னு சொன்னப்போ அதை பத்தி கேட்டதுக்கு துஷார் வந்து அது வந்து அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியா பண்ணிட்டு இருந்தாங்க பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ஸ், அதனால நான் அதை பத்தி கண்டுக்கல அப்படின்னு சொல்லும் போது விஜய் சேதுபதி அவர்கள் நீ ஒரு காமன் பர்சன் தானே, சோ நீ வந்து அதை விசாரிச்சிருக்கணும் இல்லையா அப்படின்ற ஒரு நல்ல கேள்வியை கேட்டாரு. கரெக்ட் தான். ஆனா கனிய வந்துட்டு இந்த மாதிரி சாப்பாட்டுல உப்பு போடுறது வந்து தவறு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து வார்ன் பண்ணவே இல்லை. ஸோ அவர் வந்துட்டு பரவாயில்ல மாஸ்டர் மைண்ட் சூப்பர் பிளான் அப்படின்ற மாதிரியான விஷயத்த வந்து கனி கிட்ட சொல்லும் பொழுது ஓகே கனி நினைச்சிருப்பாங்க ஓகே நம்ம கரெக்டான பாத்துல தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. இது வந்து அவங்கள வார்ன் பண்ண மாதிரி இல்லை, அவங்கள பாராட்டின மாதிரி தான் இருந்தது. அதனால இனி வரும் காலங்கள்ல இந்த தடவை உப்பு போட்டாங்க, ஸோ நெக்ஸ்ட்ல வந்து மிளகாத்தூள் போடுவாங்க. இந்த மாதிரியான அவங்க ஸ்ட்ராட்டஜியை வந்து மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருக்க போறாங்களோன்னு ஒரு எண்ணம் வந்து நம்மளுக்குலாம் வருது. அடுத்து விக்கல்ஸ் விக்ரம், சபரி, பிரவீன் ராஜ் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு ரேட் மாதிரியான ஒரு காம்போ பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஃபன் எலிமெண்ட் வந்து ஜாலியா இருந்தது. அதுல முக்கியமா வந்து சபரி ரொம்ப நல்லா பண்ணாரு அப்படின்னு தான் சொல்லணும். வந்து விக்கல்ஸ் விக்ரம் தான் ரொம்ப எதிர்பார்த்தேன், பயங்கர ஃபன்னா பண்ண போறாருன்னு. ஆனா அவரை விடவும் சபரி அவர்கள் வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. அதுவும் முக்கியமா கனியோட விஷயத்தை பத்தி சொல்லும் பொழுது நான் ஒரு எலி தானப்பா, நான் கூட சாப்பிடாம படுத்திருந்தா கூட கனி வந்து வாப்பா நீ இன்னும் சாப்பிடல 2 இட்லி சாப்பிடு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கன்னு சொன்னதுலாம் வந்து ரொம்ப ஃபன்னியா இருந்தது. விஜய் சேதுபதி அவர்கள் பிரேக் விட்டுட்டு போகும்பொழுது கமருதீன் அண்ட் ஆதிரையோட ஒரு ஃபைட் போயிட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வியானா வந்து அரோராவை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க ஒரு டாஸ்க்ல, டைரக்டா என் கூட விளையாட முடியாது, அவ பின்னாடி இருந்துதான் குத்துவா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை நினைச்சு அரோரா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பாங்க. வியானா வந்துட்டு ஜாலியா பேசினதெல்லாம் சும்மா ஜாலியா பேசினதெல்லாம் வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லவோ ஆதிரே சொன்னாங்க அதுதான் கேமே, நீ வந்து யதார்த்தமா பேசுற விஷயங்களை தான் வீக்கெண்ட்ல சொல்லுவாங்க, ஸோ இப்படிதான் இது கேமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது அங்க இருந்து கமருதீன் வந்து எப்படிதான் இந்த மாதிரிலாம் ஜனங்க இருக்காங்களோ, எப்படிதான் இந்த மாதிரி மூஞ்சி வச்சு சுத்துறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தேவையே இல்லாம திடீர்னு பேசுறாரு. யார் அப்படி பேசுறாருன்னு பார்த்தா முன்னாடி ஆதிரை நிக்கிறாங்க. ஸோ ஆதிரை வந்துட்டு கமருதீனை பத்தி தவறுதலான ஒரு பர்சனல் விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இல்ல கமருதனோட கேரக்டரை வந்து தப்பா பேசுற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா கமருதனே வந்து ஒரு இடத்துல சொல்லுவாரு,
நீ வந்துட்டு இப்போ எல்லா பொண்ணுங்க பின்னாடியும் நான் போயிட்டு ஐ லவ் யூ சொல்லிட்டு இருக்க ஆளா, என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கேட்கிற ஆளா நானு அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஆதிரை விட்டுருக்காங்க அரோரா கிட்ட. அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு போய் அரோரா கமருதீன் கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டு கமருதீன் கிட்டே சொல்லியிருக்காப்ல. அது எதுக்கு சொன்னாங்கன்னா, ரொம்ப நாளா 2-3 நாளா அரோரா பேசவே இல்லையா, அது கமருதீன் கேட்டுட்டே இருந்தாராம். ஏன் நீ என்கிட்ட பேசல, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாராம். ஸோ பாவம் ஜென்யூனா ஒரு பர்சன் மிஸ் பண்றாருன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் வாங்கிட்டு சொன்னாங்களாம், இந்த மாதிரி ஆதிரை உன்னை பத்தி சொன்னா அப்படின்னு சொன்னாங்களா. சோ இந்த வந்து கமருதீனோட கேரக்டர் எப்படிப்பட்டவர்னு தெரியும். சோ அவர்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் போச்சுன்னா அவர் அதை சும்மா விடுவாரா, தன்னை பத்தி இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம்ல பேசிட்டாங்களே அப்படிங்கிறது தானே அவர் மனசுல இருக்கும். சோ அவர் வந்து அதை கேட்காம விட்டுருவாரா, எந்த நம்பிக்கையில அரோரா வந்து நீங்க ஆதிரை கிட்ட கேட்க கூடாதுன்னு ப்ராமிஸ் வாங்கிட்டு அந்த விஷயத்த சொன்னாங்கன்னு தெரியல. சோ சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் தான் இப்ப பெருசா பிளாஸ்ட் ஆயிருக்கு. ஆதிரை வந்து அரோரா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லவும், அதை அரோரா எடுத்துட்டு போய் ப்ராமிஸ் வாங்கிட்டு கமருதீன் கிட்ட சொல்லவும், அது என்னன்னா கமருதீன் கிட்ட சொன்னா கமருதீன் வந்து அந்த விஷயத்த கிட்ட திருந்திடுவாராம் அப்படின்னு நினைச்சு அரோரா சொன்னாங்களாம் அப்படின்னு ஆதிரை கிட்ட வந்து சொல்றாங்க. சோ இந்த என்னடா நம்மளுக்கு தலையும் புரியல, வாலும் புரியல, திடீர்னு இவங்கலாம் சண்டை போடுறாங்களே அப்படின்னு பார்த்தா இதுதான் விஷயம். அரோரா, ஆதிரை இவங்க 2 பேரும் தனிமையில கமருதீன பத்தி பேசியிருக்காங்க. அப்போ பேசும்பொழுது கமருதீன் பத்தி ஆதிரைக்கு இருந்த பர்சனல் ஒப்பீனியன அரோரா கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. இவன் இப்படிதான் வெளியில கூட எல்லா பொண்ணுங்க கிட்டயும் ஐ லவ் யூ சொல்றதும், கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கறதும் வந்து சகஜமான விஷயம் அவனுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதை அரோரா கேட்டுட்டு போயிட்டு கமருதீன் கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டு, நீ இப்படி பட்டவனா அப்படின்னு அவர்கிட்டயே போயிட்டு நீ இப்படி பட்டவனான்னு கேட்டா யாரு சொன்னா அப்படின்னு தான் கேட்பாங்க. அடுத்தது யாரு சொன்னாலும் ஆதிரை சொன்னா, உன்னோட ஃப்ரெண்டு தானே, உன்னை 2.5 வருஷமா அவளுக்கு தெரியுமே, சோ அவ சொல்றது உண்மையா இருக்குமோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்ன உடனே கமருதீனுக்கு கண்டிப்பா ஆப்வியஸ்லி கோவம் வரும். இவங்க அரோரா வந்து எப்படி வந்து கமருதீன் போய் இதற்காக சண்டை போட மாட்டாரு ஆதிரை கிட்டன்னு நம்புனாங்கன்னு தெரியல. சோ இந்த விஷயத்த ஓப்பனா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தான் இப்போ இங்க ஒரு ஃபைட்டா மாறிக்கிட்டு இருக்கு. சோ ஆதிரை வந்து 2.5 வருஷமா தெரியுமா, அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஒரு விஷயத்த சொன்னாங்களே, அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆதிரையான்றது நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியல. பட் இந்த கான்வர்சேஷன்ல வந்து உன்னை எனக்கு 2.5 வருஷமா தெரியும்னோ, உன்னை பத்தின பர்சனலா எனக்கு தெரியும்னோ கமருதீன் சொல்றாரு. சோ ஒருவேளை அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஆதிரை தானான்ற ஒரு டவுட்டே நம்மளுக்கு வருது. சோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் போகவும் கமருதீன் வந்து பின்னாடி வார்த்தைகள் விட்டுக்கிட்டே இருக்காரு ஆதிரையை பார்த்து. ரொம்ப மோசமா நீ எப்படிப்பட்டவன்னு தெரியும் எனக்கு, நான் சொல்லட்டுமா அப்படி இப்படின்னு சொல்லவும், பர்சனல் எடுத்து விடட்டுமா அப்படின்னு ரொம்ப ஓப்பனா பேசி கமருதீன் ஒன்னொன்னா பேசிட்டு இருக்காங்க. இது நடுவுல அரோராக்கு பயம் வந்துருச்சு. நம்ம தானே போய் கமருதீன் கிட்ட சொன்னோம், சோ நம்ம வந்து கேஸ் வாங்கிடுவோமோன்ட்டு அவங்க நடுவுல போயிட்டு கமருதீனை கத்துறாங்க. நீ இப்படி பண்ணக்கூடாது, நான் உன்னை நம்பி தானே சொன்னேன், நீ எப்படி போய் அவளை கேட்கலாம், ஆதிரி எதுவும் சொல்லாத, அவ சொன்னப்போ நான் நம்பல, ஆனா இப்போ நான் நம்புறேன், நீ அப்படிப்பட்டவன் தான் அப்படின்ற ஒரு அக்யூசேஷன் வச்சுட்டு வேற போயிடுறாங்க. கமருதனும் வந்து அடங்குற மாதிரி தெரியல. சோ அதுக்குள்ள விஜய் சேதுபதி அவர்கள் வந்தாரு. அவர் வந்து ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்தாரு. வெளியில நடந்தது வந்து உங்களோட பர்சனல், அதை எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள பேசாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்தாரு. இங்க பாத்தீங்கன்னா ஆதிரை பண்ணதும் தப்பு. ஆதிரை வந்து பர்சனல் விஷயத்த உள்ள எடுத்துட்டு வந்து சொல்லியிருக்க கூடாது. அதை வந்து ஆதிரையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஆதிரை வந்து அரோராக்கு ஒரு ஐ ஓப்பனரா இருக்காங்களாம். சோ அரோரா போய் கமருதன் கிட்ட மாட்டிடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அவங்க வந்து சொல்லியிருக்காங்களாம். அண்ட் அரோராவும் வந்துட்டு அதை எடுத்துட்டு போய் கமருதன் கிட்ட சொல்லாம இருந்திருந்தாலே பெரிய பிரச்சனையா இருக்காது. அவங்களுக்குள்ளேயே வச்சு கொஞ்சம் விலகணும்னு நினைச்சிருந்தா விலகி இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு அதை போய் கமருதன் கிட்ட சொல்லவும் அது வந்து பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பர்சனல் எடுத்துட்டு வந்து உள்ள பேசாம இருந்தாலே வந்து நாகரிகமா இருக்கும். அவங்க பர்சனல் அவங்களுக்குள்ளேயே இருக்கும். என்னதான் விஜய் சேதுபதி அவர்கள் இதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாலும் கமருதனால அதை விடவே முடியல. அதை பத்தியே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காரு. பார்வதி கிட்டயும் டிஸ்கஸ் பண்றாரு. ஆதிரை எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியல இல்லையா. கமருதனுக்கு என்னென்ன விஷயத்த வந்து அரோரா கன்வே பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா அதெல்லாம் நம்மளுக்கு காட்டப்படல. ஆனா கமருதன் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. இப்ப இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச பிறகு நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாது, நான் போறேன்னு சொல்லிட்டு எமோஷனலாயி அழுறாரு. பார்வதியும் கமருதனும் ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கும் பொழுது அரோராவையும் கூப்பிட்டு பேசலாம், அரோராவை கூப்பிட்டு பேசுறாங்க. சோ அரோரா கிட்ட வந்து கமருதன் சொல்றாரு, இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச பிறகு இனிமே நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், நான் போறேன் அப்படின்றாரு. உடனே அரோராவும் வந்து நீ போனோம்னா போய்க்கோ, அது உன் இஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே கமருதன் நான் போவேன், அதை பத்தி நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இது நல்ல பார்வதி வந்து நீ ஏன் போகணும், நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லவும் துஷார் அங்க வந்து அப்படிங்கிறாரு. உடனே பார்வதி வந்து துஷாரை பார்த்து முறைக்கிறாங்க. உடனே துஷார் வந்துடுறாங்க பார்வதி கிட்ட. நீங்க எதுக்கு அவங்க 2 பேரும் கான்வர்சேஷன்ல போறீங்க, இதேதான் உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் கமருதன் வந்து துஷாரை தடுக்கிறாரு. அப்போ துஷார் சொல்றாரு, இனிமேலாம் நான் அமைதியா இருக்க மாட்டேன், இனிமே வந்து எனக்கு தோன்றதை நான் பேசுவேன் அப்படின்னு. ஏன்னா வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லிட்டு போயிட்டாரு இல்லையா, நீ இனிமே வந்துட்டு வாய்ஸ் அவுட் பண்ணணும், நீ பேசணும், உனக்கு தேவையான இடங்கள்ல நீ பேசணும், அமைதியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாருல. சோ அதனால என்ன பண்றாரு துஷார் வந்து தேவையில்லாம இப்ப பார்வதியோட அதாவது அவர் நினைக்கிறது வந்து கேட்கிறாராம். சோ பார்வதியோட சண்டை போடுறாரு. பார்வதியும் வந்து இவன் அப்படிதான், இவன் என் கூட தான் சண்டை போடுவான் அப்படின்ட்டு உட்கார்ந்துருக்காங்க.
பார்வதி கிட்ட வந்து கமருதீன் நாளுக்கு நாள் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆயிட்டே போறாரு. அவருடைய கவலைகள், கஷ்டங்கள் எல்லாம் பாரு கிட்ட தான் கொட்டுறாங்க. அண்ட் பாருவுமே வந்து கமருதீன் கிட்ட கொட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் வந்துகிட்டு இருக்கு. நல்ல பாண்டிங் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் வருது. அந்த பாண்டிங் எவ்வளவு தூரம் நம்மளுக்கு வந்து பார்க்க நல்லதா இருக்க போகுதுன்னு தெரியல. ரொம்ப நியாயம் பேசுற பார்வதி பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கூட தன்னோட கருத்துல நியாயமே இல்லாம ஒவ்வொரு பாயிண்ட்டையும் கமருதீன் எடுத்து வைக்கிறாரு. அந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்காங்க. ஸோ இத எப்படி பார்க்கிறதுன்னு தெரியல. பார்வதிக்கு வந்துட்டு ஒருத்தர புடிச்சிருச்சு அப்டின்னா, அவங்க தவறே செய்தாலும் அவங்கள சப்போர்ட் பண்ணுவேன். உள்ள வரும்போது அவங்க சொல்லிட்டு வந்தது என்னன்னா, என் ஃப்ரெண்ட் தப்பு செஞ்சா நான் வந்து கண்டிப்பா கேட்பேன்னு. ஆனா அப்படி ஒண்ணும் தெரியல. தான் ஃப்ரெண்டே தப்பு செஞ்சாலும் அவன் ஃப்ரெண்டுங்கிறதுனால அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்காங்க. பாருக்கு அந்த விஷயம் இப்ப கரெக்ட்ன்னு தோணுது. இப்ப பாரு வந்து திவாகர், கலை இவங்களோட பார்க்கிறத விட அதிகமா வந்து கமருதீனோட பார்க்க முடியுது. விஜய் சேதுபதி அவர்கள் துஷார வார்ன் பண்ணாரு கிட்டத்தட்ட. அதாவது ஆ எத்தன தடவ வந்து பிக் பாஸ் வந்து உங்களுக்கு சொன்னாரு மைக்க மாட்ட சொல்லி. நீங்க உள்ள போனீங்க, திரும்பி வெளியில வந்தீங்க. எஃப்ஜே சொன்னாரு, திரும்பி உள்ள போய் மைக் எடுத்துட்டு வந்தீங்க. ஆ அந்த நேரத்துல உங்க மனசுல ஓடிட்டு இருந்தது என்ன? எதனால நீங்க வந்து தெளிவில்லாம இருந்தீங்க? அப்படின்னு விஜய் சேதுபதி டைரக்ட்டாவே கேட்டாரு. அதாவது அரோராவோட நீங்க டேட்டிங் விஷயமா பேசிட்டு இருந்தீங்க இல்லையா? அதனால தான் வந்து உங்க கான்சன்ட்ரேஷன் எங்கேயோ போயிடுச்சு. சோ அந்த மாரி ஒரு சீரியஸ் கான்வர்சேஷனால தான் நீங்க இப்படி ஒரு பதவியில இருக்கீங்கன்றதே மறந்துட்டீங்க. அப்படிங்கிறத வந்து அவர் இன்டைரக்ட்டா பேர மட்டும் தான் சொல்லல. அரோராவோட நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னு. அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு யோசிங்கன்ற மாரி விஜய் சேதுபதி அவர்கள் சொல்றாரு. அண்ட் உங்க மனசுல அந்த டைம்ல என்ன ஓடிட்டு இருந்ததுன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும்னு கேள்வியும் கேட்கிறாரு. அப்ப துஷார் பேசாம நிக்கிறாரு ஒண்ணுமே சொல்லாம. துஷாருக்கு வந்து ஒரு ஹிண்ட் குடுத்துட்டாரு. சோ புரிஞ்சிருக்கணும் இந்த விஷயம். அரோராவால தான் தன்னோட கேம் வந்து ஸ்பாயில் ஆகுது அப்படிங்கிறத வந்து இன்டைரக்ட்டா விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லிட்டாரு. க்ளூவும் குடுத்துட்டாரு. ஆனாலும் துஷார் என்ன பண்றாரு? எபிசோட் முடிஞ்ச உடனே நான் லைவ்ல பார்த்த விஷயம். அரோரா போயிட்டு சொல்றாப்ல துஷார் கிட்ட என்னால தான் வந்து உனக்கு கேப்டன்சி பதவி போயிடுச்சோன்னு நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, அதுக்கு துஷார் சொல்றாரு, "ச்சே உன்னாலலாம் எனக்கு எதுவும் ஆகல" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இது வந்து அவர் பெருந்தன்மையா சொல்றாரா? இல்ல நிஜமாவே வந்துட்டு இன்னும் மனுஷனுக்கு புரியலையா? அரோராவால தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு புரியலையா? அப்படின்னு தெரியல. கொஞ்சம் அவரோட கான்சன்ட்ரேஷன அரோரா விட்டு டைவர்ட் பண்ணி கேம்ல செலுத்தினாருன்னா, இவரெல்லாம் வந்து ஒரு ப்ராமிசிங் கண்டஸ்டன்ட் அப்படித்தானே நம்மலாம் நெனச்சோம். ஆனா போற போக்க பார்த்தா இல்ல போல இருக்கு. இவரெல்லாம் வந்து வீட்டுக்கு அனுப்புறது தான் நல்லதுன்னு தோணுது. அரோரான்னு அரோரா பின்னாடியே இருக்கிற மாரி தான் இருக்கு துஷார். வந்து எஃப்ஜே வேற வந்துட்டு அறிவுரை சொல்றாரு அரோராக்கு. இந்த மாரி "நீ எதுக்கு வீட்டுக்குள்ள வந்திருக்க? விளையாட தானே வந்திருக்க. அத பாரு" அப்படிங்கிற மாதிரி. பரவால்ல எஃப்ஜே வந்து கொஞ்சம் தெளிவாயிட்டு இருக்காரு. ஆதிரை வந்து ரொம்ப எஃப்ஜே கிட்ட வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்க ஒரு பார்டர் லைன் போட்டாரு. ஸோ எஃப்ஜே வந்து தன்னோட வேற முகத்த காட்ட ஆரம்பிச்சாங்க. ஸோ ஆதிரை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணவே ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க 2 பேருக்குமே அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஆதிரையும் தன்னோட கேம்ல கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் எஃப்ஜேவும் வந்து தன்னோட கேம்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அண்ட் எஸ் அப்சராவ எவிக்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க. ஈவன் தோ வந்து அரோரா மேல இவ்ளோ கேஸ்கள் இருந்தாலும் பிக் பாஸ் டீம பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு கன்டென்ட் ரொம்ப முக்கியம். அதனால அந்த கன்டென்ட்ட வந்து அரோரா குடுத்துட்டு இருக்காங்க. லவ் கன்டென்ட்டோ, வல்கர் கன்டென்ட்டோ வாட் எவர் இட் இஸ் அந்த மாதிரியான கன்டென்ட் தான் வந்து பிக் பாஸ் டீமுக்கு தேவை. நீட்டா விளையாடுறவங்கலாம் அவசியம் இல்ல. அண்ட் அப்சராவும் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான ஸ்க்ரீன் டைம் எங்கேயுமே எடுத்துக்கல. எங்கேயுமே போயிட்டு வாலண்டியரா சண்டை போடல, தேவையில்லாம பேசல. ஸோ இதெல்லாம் இல்லாம இருந்ததுனால அப்சரா எங்க இருக்காங்கன்னே தெரியாம போயிடுச்சு. ஸோ அப்சராவ வெளியில அனுப்பிச்சுட்டாங்க. எஸ் ஹாப்பி தான். அப்சரா இப்போ ஹாப்பியா அவங்களோட ஃபேமிலியோட தீபாவளி செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீக்கெண்ட் எபிசோடுக்கு பிறகு யார்கிட்ட என்னென்ன சேஞ்சஸ் தெரியுதுன்னு பார்க்கலாம். பார்வதியும் வந்து லைவ்ல நான் பார்த்த வரைக்கும் சொன்னாங்க. தீபாவளிலேருந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம் கேம. ஸோ என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வராங்கன்னு பார்க்க நானும் ஆர்வமா இருக்கேன். நீங்க தொடர்ந்து பேசலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பி மீட் பண்ணலாம். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி தீபாவளி. பாய்.